எபிசோட வந்து பிரியன் கைஸ் ஜெயஸ்ரீன்ற மாரி தான் டைட்டில் பண்ணியிருக்காங்க. டைட்டில்க்கு ஏத்த மாரி இந்த எபிசோட் வந்து ஜெயஸ்ரீ சீன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜெயஸ்ரீ வந்து அபார்ட்மெண்ட்குள்ள வராங்க. அப்போ ஜெயஸ்ரீயோட ஃப்ரெண்ட் வந்து ஜெயஸ்ரீ முன்னாடி உட்காந்துட்டு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பிரியனுக்கு வந்து டாக்டர் சொன்ன ஞாபகம் வருது. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி ஷார்ப் வெப்பன்ஸ் எதுவுமே ஜெயஸ்ரீ முன்னாடி கொண்டு போகாதீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனால பிரியன் அவங்க ஃப்ரெண்ட தனியா கூட்டு போய் சூசைட ட்ரிகர் பண்ற எந்த ஆப்ஜெக்ட்டும் ஜெயஸ்ரீ முன்னாடி காட்டாதீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்து நம்ம டிஜே ஜக்குவ தான் காட்டுவாங்க. நம்ம டிஜே வந்து ஒரு லிஃப்ட்டுக்குள்ள என்டர் ஆவாரு. அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஆல்ரெடி மது இருப்பாங்க. மது யாருன்னா, நம்ம டிஜே கிட்ட ஒரு சாங் கேட்பாங்க. நம்ம டிஜே வந்து ப்ளே பண்ண முடியாது அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. அந்த கடுப்புல மது இருப்பாங்க. கோஇன்சிடென்டலா பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு பாடிட்டே அவர் உள்ள போவாரு. மது செம்ம டென்ஷன் ஆயிருவாங்க. ஏன்னா, அன்னைக்கு அவங்க இந்த பாட்டு தான் கேட்டிருப்பாங்க. இவர் வேணுன்ட்டே வெறுப்பேத்துறாருன்னு நெனச்சுட்டு மது வந்து செம்மையா திட்டுவாங்க. "உன் மனசுல என்ன பெரிய ஏ.ஆர். ரகுமான் நெனப்பா? ஏன் இவ்ளோ சீன் போடுற? அரகென்ட்டா இருக்க" அப்படின்ற மாரி திட்டுவாங்க. அதுக்கு நம்ம டிஜே வந்து அப்படிலாம் இல்ல. நீங்க பேசாம பீட் பாக்ஸிங் கத்துக்கோங்க. மூச்சு விடாம பேசுறீங்களே அப்படின்ற மாரி சொல்லி கலாய்ப்பாரு. அப்படியே அவர் வந்து ஏன் அன்னைக்கு அவங்க கேட்ட சாங்க ப்ளே பண்ணலன்ற ரீசன சொல்வாரு. ஏன்னா அன்னைக்கு நீங்க கேட்ட சாங்க போட்டிருந்தா எல்லாருமே அவங்கவங்க பிளேலிஸ்ட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. பிளேலிஸ்ட்டே மாறிடும். அதுக்கப்புறம் பேட் டிஜேன்ற மாரி நேம் குடுத்திருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இத கேட்டு மதுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாரி இருக்கும். அண்ட் இவரு வந்து இதே மாரி ஒரு பிளேலிஸ்ட் என்கிட்ட இருக்கு. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. அப்படியே நம்ம ஹெச்ஆர் அண்ட் அரிணி சீன தான் காட்டுறாங்க. நம்ம ஹெச்ஆர் வந்து அவங்க அம்மா சொன்ன மாரி அரிணிய சுத்தமா கண்டுக்க மாட்றாரு. அரிணியோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கூப்ட்டு, இந்த மாரி ஸ்டீஃபன் லீவுக்கு போயிட்டாரு. அது அரிணினால தான் போனாரு. ஸோ அரிணி தான் அவரோட மந்த்லி ஒர்க் ஷீட் பண்ணணும் அப்டின்ற மாரி சொல்லி அனுப்புறாரு. இத கேட்டு அரிணியும், அங்க இருக்கிற எம்ப்ளாயீஸும் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இத்தன நாள் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தவன், இப்ப வேலைலாம் சொல்றானே அப்டின்ற மாரி ஷாக் ஆயிடுது. அதே மாரி அரிணி ஆப்போசிட்ல வந்தாரும், இவரு கண்டுக்காமலே போயிடுறாரு. நெக்ஸ்ட் வீட்ட காட்டுறாங்க. வீட்ல ஹரிணி, மீரா, அவங்க அம்மா, அப்பா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்து பாப்பா ஃபோன் பண்ணாளா அப்படின்னு ஜெயஸ்ரீய கேட்குறாரு. ஜெயஸ்ரீ கிட்ட மாப்பிள்ளை பார்க்கட்டுமான்னு கேட்க சொன்னேனே என்ன ஆச்சுன்ற மாரி கேட்குறாரு. அதுக்கு அவங்க அம்மாவும் மழுப்பிடுறாங்க. கேட்குறேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. உடனே அவங்க அப்பா போனதும் எல்லாரும் சேர்ந்து ஜெயஸ்ரீக்கு கால் பண்றாங்க. ஜெயஸ்ரீ கிட்ட அவங்க அம்மா வந்து அப்பா மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்றாரு. இதுக்கு மேல தள்ளி போட முடியாதுன்ற மாரி சொல்றாங்க. ஜெயஸ்ரீ வந்து நான் செம்ம கடுப்புல இருக்கேன். ஃபோனை வைங்கன்ற மாரி சொல்றாங்க. அவங்க அம்மா விடாம இல்ல நீ சொல்லிதான் ஆகணும். எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜெயஸ்ரீ ரொம்பவே கடுப்பாயிட்டு, கண்ணு தெரியாம, வாய் பேச முடியாம, முக்கியமா அறிவே இல்லாத மாப்பிள்ளை மாரி பாருங்க. அப்படின்ற மாரி சொன்னோனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்போ ஜெயஸ்ரீயோட வாய்ஸ கேட்டா ஹரிணிக்கு டவுட் வருது. ஏன் அவ வாய்ஸ் ஒரு மாரி இருக்குன்ற மாரி கேட்குறாங்க. ஒருவேளை லவ்வா இருக்கும்ன்ட்டு ஹரிணி எல்லார் முன்னாடியும் சொல்றாங்க. மீராவும் ஆமாமா அந்த ஊரே அப்படிதானேன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து உங்களுக்கு இதே வேலை அமைதியா இருங்க. எனக்கு பயமா இருக்குன்ற மாரி சொல்றாங்க. அடுத்து எப்படியாச்சும் இந்த பிரச்சனையிலேருந்து ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெயஸ்ரீ ஆஃபீஸ் போவாங்க. ஆனா ஆஃபீஸ்ல எல்லாரும் சேர்ந்து அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க. ஏன்டா வாழவே விட மாட்டீங்களான்ற மாரி இருந்துச்சு அத பார்க்கவே. எல்லாரும் வந்து மனோஜ் தான் செம்ம லக்கி. கூட இருந்துட்டு எல்லாமே முடிச்சுட்டு கழட்டி விட்டான் அப்படின்ற மாரி ரொம்ப கொச்சையா பேசுவாங்க. இத கேட்டு ஜெயஸ்ரீ வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டு மேனேஜர் கிட்ட போயிட்டு நான் குவிட் பண்றேன். எனக்கு பிரேக் வேணும் அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. இத பார்க்கவே ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அடுத்து நம்ம அஸ்வின காட்டுவாங்க. அந்த கிரிக்கெட் கோச் வந்து புனேல நடக்க போற மேட்ச்க்கு செலக்ட் ஆயிருக்க டீம் லிஸ்ட்ட ரீட் பண்ணுவாரு. அன்பார்ச்சுனேட்லி அதுல அஸ்வினோட நேம் இருக்காது. ஸோ அஸ்வின் வந்து ரொம்பவே அப்செட் ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்போனே நம்ம மீரா பார்த்து வெந்த புண்ணுல வேல பாய்க்கிற மாரி ஓடி வருவாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்க. என்னன்னு அஸ்வின் கேட்பாரு. அவங்க புனே மேட்ச்க்கு செலக்ட் ஆயிருக்கேன்னு சொல்வாங்க. இத கேட்டு அஸ்வினுக்கு செம்ம காண்டாயிரும். அதுக்கப்புறம் அஸ்வின் சொல்வாரு, "இதே நான் செலக்ட் ஆயிட்டு நீ செலக்ட் ஆகலன்னா, நான் போய் கோச் கிட்ட சண்ட போட்டுருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு மீராவ செம்மையா ஏத்தி விடுவாரு. மீராவும் இத கேட்டுட்டு போய் கோச் கிட்ட வந்து, "அஸ்வின் வரலன்னா எங்க வீட்ல என்ன விடமாட்டாங்க" அப்படின்னு ரொம்ப ஸ்டப்பர்னா பேசுவாங்க. இத கேட்டு கோச்க்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அதனால அஸ்வின் பேர வந்து சப்ஸ்டிட்யூட்டா ஆட் பண்ணிப்பாரு. அப்படியே பெங்களூர்ல இருக்க நம்ம ஜெயஸ்ரீய காட்டுவாங்க. ஜெயஸ்ரீ வந்து வீட்ல இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்து மனோஜ நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அந்த ஒவ்வொரு பொருள் பின்னாடியும் அவங்களோட மெமரீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைப்பாங்க. அப்படியே நம்ம பிரியன் வருவாரு. பிரியன் வந்து "ஃபீல் பண்ணாதீங்க ஜெயஸ்ரீ. நீங்க அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுவாரு. அடுத்து ஆஃபீஸ்ல நம்ம அரிணி அண்ட் ஹெச்ஆர் சீன்ஸ தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹெச்ஆர் வந்து அவங்க அம்மாக்கு கால் பண்ணி பொலம்பிட்டு இருக்காரு. அரிணி இன்னும் வரலன்னு. டெய்லி லேட்டா வரணும்னு சொல்றாரு. அப்போ அவங்க அம்மா வந்து, "நீ இவ்ளோ இடம் குடுத்து வச்சிருக்க. இதெல்லாம் சரியில்ல. அவ வந்தோனே ஒழுங்கா ஒரு மெமோ குடுத்து அனுப்பு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டு நம்ம ஹெச்ஆரும் ஹரிணி வந்ததும் கூப்பிட்டு மெமோ குடுத்துடுறாரு. மெமோ மட்டும் குடுக்காம திட்டியும் அனுப்புறாரு. "போய் ஒழுங்கா வொர்க்க பாருங்க. டெய்லி லேட்டா வரீங்கன்னு" சொல்றாரு. ஹரிணி செம்ம கடுப்பாயிட்டு போறாங்க. போயிட்டு அங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ் கிட்டலாம் சொல்றாங்க மெமோ குடுத்துட்டான் அப்படின்னு. அங்க இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு வந்து செம்ம ஷாக் ஆயிடுது. "நீ டெய்லி லேட்டா வர்றது ஒண்ணும் புதுசு இல்லையே" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உள்ளுக்குள்ள நம்ம ஹெச்ஆர்க்கு வந்து செம்ம பயமா இருக்கு. ஐய்யயோ! கோவமா வேற போறாளே அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு.
அடுத்து நம்ம ஜெயஸ்ரீய காட்டுறாங்க. ஜெயஸ்ரீ வந்து அவங்க வீட்ட வெக்கேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியன் வந்து ஜெயஸ்ரீய சென்னைக்கு பஸ் ஏத்தி விடுறாரு. பஸ் ஏற போம்போது ஜெயஸ்ரீ வந்து பிரியன் கிட்ட மனோஜ எங்க அடிச்சீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பிரியன் வந்து சிரிச்சுட்டே, "நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்து வீட்டுக்கு போங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஜெயஸ்ரீயும் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு பஸ் ஏறி வராங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு.